கன்னி கடாயா வாங்கியிருக்காங்க. என்ன ரேட் சொன்னாங்க? இது 27 ரூபா சொன்னாங்கண்ணே. 27 சொன்னாங்க. ஆமாண்ணே. ஃபைனல் எவ்வளோண்ணா வாங்கியிருக்கீங்க? ஃபைனல் 21 ரூபா வாங்கியிருக்கோம்ண்ணே. 21 வாங்கியிருக்கீங்க. எப்படிண்ணா கறி எத்தனை கிலோ இருக்கும் உங்கள் மதிப்புக்கு? 27 கிலோ. 27 கிலோ எவ்வளோ? பல்லு எப்படிண்ணா? 2 பல்லு போட்டிருக்கேன். 2 பல்லு போட்டிருக்கு. எது கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊருண்ணா உங்களுக்கு? எங்களுக்கு தும்பைமேடு. தும்பைமேடு. ஆமாண்ணே. எத்தனை கிலோமீட்டர் நமக்கு இங்கேருந்து அவ்வளோ ட்ராவல்? இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரமே ஆகும். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி. அண்ணா சூப்பர் கன்னி கடாயா வாங்கிட்டேன். நல்ல பெரிய கடாயை வாங்கிட்டு போறியா? என்ன ரேட் சொன்னாங்க ஐயா? 27 சொன்னதா? வாங்கினது சொன்னது 30, வாங்கினது 27 முடிஞ்சிருக்கு. சரிண்ணா. எந்த ஊர் புது? எங்க? புளியங்குடியா? புளியங்குடி தானா? சரிண்ணா. ரைட்டு. அண்ணா நல்ல மயிலம்பாடியில் வெளிச்சி கிடாய் வச்சுருக்காங்க. மயிலம்பாடியில் வெளிச்சி. எத்தனை மாதம் கிடாயா இருக்கும்? பல்லு எத்தனை பல்லாக இருக்கும்ண்ணா? 6 பல்லு. 6 பல்லு ஆயிடுச்சு. கிடாய்க்கு நம்ம ஆட்டுக்கு ஆகுமாண்ணா? ஆட்டுக்கு ஆகும். இன்னும் 2 வருஷம் போட்டுக்கலாம். இன்னும் 2 வருஷம் வச்சு வளர்த்துக்கலாம். என்ன ரேட் சொல்லுதியா? 22 ரூபா சொன்னேன். 22 சொன்னேன். 22 சொல்லுதீங்களோ? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 20 ரூபா கொடுத்துருவோம். 20 ரூபா கொடுத்துடலாம். உங்கள் மதிப்புக்கு கறி எத்தனை கிலோ இருக்குண்ணா? 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும். நல்லா மயிலம்பாடியில் வெளிச்சி கிடாய். நல்லா சூப்பர் கிடாய் வச்சுருக்கோம். சங்கிரிக்கிறாங்க. ஆள்கணா எல்லாமே இருக்குது. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குண்ணா? சந்தை ரொம்ப மோசமாக தான் இருக்குண்ணா இன்னைக்கு நிலவரத்துக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணா. என்ன ரேட்ண்ணா இது? ரேட் என்ன ரேட்டு? இது என்ன ரேட் போடல? பல்லெல்லாம் சேர்ந்துருச்சுண்ணா. 12 ரூபா எடுத்துருக்கீங்களோ? என்னண்ணா சென்னை இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? நார்மலாக இருக்குது. இன்னைக்கு விலைகள் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. வளர்ப்பு தான் கொண்டு வரீங்களா? ஆடு குட்டிகள் எல்லாம் போட்டு நல்லா கண்ணி ஆடாக கிடக்கு. கண்ணி, செங்கண்ணி, பால் கண்ணி எல்லாம் இன்னுமே கிடக்குண்ணே. குட்டி எல்லாமே சூப்பர் குட்டி. எல்லாமே நல்ல பால் கண்ணி ஆடாக போட்டுருக்காங்க. பால் கண்ணி, செங்கண்ணி ஆடு எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து செம்மறி ஆட்டில் வெளிச்சி கிடாயும் போட்டுருக்காங்க. விலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நல்லா பால் கண்ணி ஆடாக கொண்டு வந்திருக்கியா? ஆமாம். தில்லி என்னென்ன தான் பார்க்க வந்திருக்கோம். ஆடு எல்லாம் ஆடு குட்டி எல்லாம் நல்ல சூப்பர் குட்டி. நல்லா நல்லா இருக்குது. ஜோடி என்ன ரேட் சொல்லுதியா? நாங்கள் வந்து ஆட்டை வந்து 14 ரூபா கிடையாது சொல்லுவோம். 14 ரூபா கிடையாது ஒரு ஆடு. ஆமாம். குட்டியோட சேர்த்து சொல்லுவீங்களா? குட்டி தனியில். குட்டி தனி. ஆமாம். குட்டியோடனா என்ன ரேட் வரும்ண்ணா? குட்டியோடனா 20 ரூபா வரும்ண்ணா. 20 ரூபா வரும். ஆமாம். ஆடு குட்டியும் சேர்ந்து. ஆமாண்ணா. ஆடெல்லாம் எப்படின்னா பல்லு எப்படின்னா? பல்லு எல்லாமே சூப்பராக இருக்குண்ணே. பல்லு எல்லாமே நல்லா இருக்குங்களா? எல்லாம் 6 பல்லு இருக்குமா? 4 எல்லாமே 6 பல்லு 4 பல்லு இருக்குண்ணே. எல்லாமே சேர்ந்து கிடைக்குண்ணா. சரிண்ணா. இப்போ வந்து ஆடும் குட்டியும் சேர்ந்துனா 20 ரூபா சொல்லுது. ஆமாம். ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 18 ரூபா கொடுத்துடலாம். 18 ரூபா கொடுத்துடலாம். குட்டி எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் 2 மாதிரி இருக்குண்ணே. 2 மாதிரி. அது 2 எப்படி என்ன மாதிரி? எல்லாம் 2 எல்லாமே போட்ட முடியாது தான் இருக்குது. எல்லாமே போட்ட முடியாது. எல்லாமே போட்ட முடியாது தான் இருக்குது. ஆமாம். சரிண்ணா. ஃபைனலாக அவ்வளோனா கொடுக்கலாம். இங்கே குட்டி மட்டும் தனியாக கொடுக்க வாய்ப்பு இருக்காண்ணே? குட்டியை தனியாக கொடுக்க வாய்ப்பு இல்லைண்ணே. வாய்ப்பு கிடையாது. சரி ரொம்ப நன்றிண்ணா. சரி நமக்கு வந்து ஆடு வந்துருக்கு மட்டும்தான். ஆடு எப்படி பார்த்தியா? வணக்கம்ண்ணே. பாருங்க அந்த குறால ரெண்டுமே நல்ல பால் கண்ணி ஆடாக வச்சுருக்காப்புல. ரெண்டுமே நல்ல பால் கண்ணி ஆடாக இருக்குது. என்ன ரேட் சொல்லலான்னு கேட்போம். ஆடு எப்படிண்ணே விலை? ஆடு 30 ரூபா சொன்னேன்.
15 ரூபா வரையும் சொன்னேன். 15 ரூபா வரையும் சொல்லு. பல்லு எப்படிண்ணே? பல்லு தேஞ்சிச்சுண்ணே. பல் தேஞ்சிருச்சு. ஆமாம், பல்லு இல்லை. பல்லு இல்லை. சென்னையா எப்படி? ஆமாம், அது இது சென்னை, இது வெத்தாடு. ஓ, அது சென்னை, இது வெத்தாடா? சரிண்ணா. எல்லாம் ரெண்டுக்குமே பல்லு இல்லையா? பல்லு இல்லை. பல்லு இல்லாமல் தான் இருக்கு. சரி சரி சரி. இந்த இதில் ஒன்று ஒரு பரவாயில்ல. சரிண்ணே. இது ஒரு 6 மணி போடு. இது 6 மணிக்கு ஒரு ஆளா? ஆமாம். இது என்ன ரேட் சொல்லுவீங்க? இது 13 ரூபா சொன்னேன். 13 ரூபா சொல்லுவீங்க. ஃபைனலாக கொடுக்கலாம்னா ஒரு 12 ரூபா கொடுத்துடலாம். 12 ரூபா கொடுத்துடலாம். அது கிடா குட்டியெல்லாம் எத்தனை குட்டி எடுக்கண்ணே? கிடா குட்டி கேட்கல, எங்களுக்கு கேட்கல ஒன்றுமே. சுத்த மாதிரி நம்ம எல்லாம் அதில் 2 கருத்து மாதிரி கிடக்கு. சரி, மொத்தமாக ஆவரேஜ்னா என்ன ரேட்டு கொடுக்கலாம்? 6 மாதிரி கிடக்குண்ணே. ஆ மாதிரி அது 2 வேலை கொடுக்கூடாது. சரி சரி. அந்த 4 மாதிரியும் சொல்லுங்களேன். இந்த 4 மாதிரி 8 ரூபா வரையும். 8 ரூபா வரையும் சொல்லுங்க. 4 கிடா மாதிரி தான். ஆமாம், 4 கிடா மாதிரி தான். 2 மாதிரி எப்படி வேணும் காலுங்க? ஒரு 25 ரூபாய் கொடுக்கும். சுத்த கருத்து மாதிரி நான் 2 காலுங்க. சரி 9 ரூபா வரையும். சரி போயிட்டு வாங்க. காலி மேலே இருக்கு. காலி மேலே இருக்கு. 15 ரூபா ரேட்டு கேட்காங்க. கேள்வி நல்லா மயிலம்பாடி ஒரு 4 குட்டி போட்டிருந்தீங்க. என்ன ரேட்னு முடிஞ்சதுண்ணே? குட்டி 11 ரூபாய்க்குறேன். இப்போ என்ன ரேட் சொன்னீங்க? நான் 13 ரூபாய்க்குறேன் சொன்னேன். 13 சொல்லி 11 முடிஞ்சிருக்கு. 10 கேட்டு 10 கேட்டாங்க. 11 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. பல் எப்படிண்ணே? பல் போடலாம். எனக்கு பல் போடாத குட்டி. நல்லா கால் கருப்பு மயிலம்பாடி, நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி. சரி சரி. அந்த ஆடு என்ன ரேட் சொல்லுதியா? அந்த என்ன ரேட் சொல்லுதியா? 8 ரூபா சொன்னேன். 8 ரூபா ஆமாம், கொடுத்தது 7 ரூபா கொடுத்தாச்சு. 7 ரூபா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் 7 ரூபா. வேறு இந்த குட்டியெல்லாம், அந்த சின்ன குட்டியெல்லாம் கிடைக்கலாம். 3 புருவ குட்டினே. 3 புருவ குட்டி. 3 என்ன ரேட் சொன்னீங்க? 3 புருவ குட்டி. 3 புருவ குட்டி. சரி சரிண்ணா. 6 ரூபாய்க்குறேன் சொன்னானே. 6 ரூபா கரையும் சொல்லுங்க. ஆமாம், 5 ரூபா வரையும் கொடுத்தாச்சு. 5 ரூபா கரையும் கொடுத்தாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நாட்டாடு குட்டி அப்படின்னா? ஆமாம், இது கிராஸ் தானே. கிராஸ் தான் எல்லாமே. சரி, இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு பரவாயில்லண்ணே. பரவாயில்லாம போய்கிட்டு பரவாயில்ல இருக்கு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஓகேங்க. ஆடு 5 ரூபா தான் கொடுத்துருக்கீங்களோ? 5 ரூபா தானே. 5 ரூபா ரேட்டு ரொம்ப கம்மியாக தெரியுண்ணே. அவ்வளோதானே. சரிண்ணே, நிலைமைக்கு கொடுத்தாச்சு. சரி ரைட்டு. சரி, ரொம்ப நன்றி. நல்ல எட்டையாவரம் பிரீடு, சரியான கடாய், நல்ல உயரமான கடாய்ண்ணே. நல்ல நெஞ்சு உயர கடாய். எங்கே வருது? நல்ல சரியான கடாயை வச்சுருக்காரு. சரியான கடாயின்னு பாட்டுக்கார். 35,000 ரூபா அண்ணன் ரேட் சொல்லுதாப்புல. நல்ல ஆள் உயரத்துக்கு இருக்குண்ணே. கடாயை பாருங்கள், ஆள் நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது. ஆட்டுக்கு ஆகும் நல்ல கடாய். பல்லு எத்தனை பல்லியா? பல் சேர்ந்த கடாய். பல்லு சேர்ந்த கடாய், நல்ல அம்சமான கடாயாக இருக்குது. இந்த அவ்வளோக்குள்ளது அங்கே இந்த பங்கிட்டு போனாப்புல கடாயை பாருங்க, தட்டியில் ஏறுத பாருங்க. நல்ல சரியான கடாயா, சுத்த கருங்கடாய். பல் எப்படிண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு கடாய். நல்லா நிற்க கருங்கடாய், நல்லா நிற்கவே நல்லா தோரணையாக நிற்க. கருங்கடாயில் நல்லா டாப் கடாயா, சரியான கடாயை கொண்டு வந்திருக்காப்புல அண்ணன். பல்லு எப்படி சொன்னீங்க? 6 பல்லு. 6 பல்லு கடாய். சேரல, கடப்பல் சேரல. கடப்பல் சேரல. என்ன ரேட் சொல்லுதீண்ணே? 22,000 சந்தை நிலவரத்துக்கு. சரி, ஆமாம், 22 தான் சொல்லுதீங்களா? 30 கிலோ இருக்கும். யார் வந்தாலும் போய்க்கலாம். பரவாயில்லையா? ரேட் ரொம்ப கீழே தெரியுது. ஆமாம், எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஆடி மாதம் முடிஞ்சு வச்சு இழுப்பு இல்லை. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 22 ஃபைனல். 22 ஃபைனலாக அண்ணன் கொடுத்துடலாம்காப்புல. நல்ல சரியான கடாயி, சூப்பர் கடாயாக இருக்குது. அண்ணே, ஆட்டுக்கு பயன்படுத்தலாமாண்ணே? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எதுக்காக ஆட்டுக்கு பயன்படுத்தலாம். நல்ல டாப் பிரீடு, சுத்த
கருங்கடாய் போட்டிருக்காப்புல, ப்ளஸ் வந்து கருங்குட்டி போட்டிருக்காப்புல. எல்லாமே நல்லா வளர்ப்பு கேட்ட போயிட்டா. ரொம்ப நாளைக்கு அடுத்து சந்திக்கும். வணக்கம். ஆமாம், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும் இருக்குது. சரி, எப்படி போய்கிட்டு இருக்கு வியாபாரம்? வியாபாரம் ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சுமார் தான். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, பாம்புகோயில் சந்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. விற்பனை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. சரி, நம்மகிட்ட கிடக்க குட்டியெல்லாம் எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்? அந்த ஓரம் அணிக்கலாம், அந்த கீழே படுத்துருக்கு. 6 மாதம் 8 மாதம் குட்டி. 6 மட்டும் 8 மாதம் குட்டியெல்லாம் இருக்கும். ஜோடி என்ன ரேட் சொல்லுதியா? ஜோடி வந்து 19 ரூபா சொல்லுவோம். 19 ரூபா சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 17 ரூபா கொடுத்துடலாம். 17 ரூபா கொடுத்துடலாம். சரி சரி சரி. எல்லாம் 6 to 8 மாதம் கீழே தான் இருக்கும். நல்லா அந்த கருங்கடாய் ஒரு கடாய் போட்டிருக்கீங்க, சுத்த கருங்கடாய். அது என்ன ரேட் சொல்லுதியா? கருங்கடாய் 19 ரூபா சொல்லுவோம். 19 சொல்லுதியா? பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு தான். பரவாயில்லையா, நல்லா சூப்பர் கடாய். பல்லு 2 பல்லு தான் இருக்குது. ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம். எவ்வளோ ஃபைனலாக கொடுக்கலாம்? ஒரு 18 ரூபா கொடுத்துடலாம். 18 ரூபா கையில் கொடுத்துடலாம். சரி சரி, ரொம்ப நன்றிங்க. மயிலம்பாடி, நல்ல மயிலம்பாடி கடை. மயிலம்பாடி கடாய் நல்ல பிடி இருக்கு. ஆமாம், நல்ல சூப்பர் கடாய் வச்சிருக்காங்க. ஆமாம், என்ன ரேட் சொல்லுதியா? ஒரு 12 ரூபாய் கொடுங்க. சரி ரைட்டு. எவ்வளோனா ஃபைனலாக கொடுக்கலாம்? 12 ரூபா தான் கொடுக்கலாம். வீட்டுக்கு கொண்டு போகணும். எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? விலை எப்படின்னா? ஆட்டுக்கு ஒரு 2 படிக்கு சரி. ஆடு 2 பேரும் சேர்த்து 13 ரூபா சொல்கிறேன். 13 ரூபா சொல்லுதியா? ஆமாம். ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்ண்ணே? 13 ரூபா கொடுத்துருவோண்ணே. 13 ரூபா கொடுத்துருக்கா. என்ன ரேட் சொல்லுதியாண்ணே? 35 ரூபா தானே. 35 ரூபாய் சொல்லுது, 2 சேர்த்து. எவ்வளோனா கொடுக்கலாம் ஃபைனலாக? 32 33 ரூபா. 32 33 ரூபாய்க்கு நேரம் வந்தால் கொடுத்துடலாம். அந்த தக்கத்துலாம் கிடைக்கு. கேள்வி என்ன ரேட் கேள்வி கேட்டு? 30 ரூபாய்க்கு கேட்க. 30 ரூபாய்க்கு கேள்வி இருக்குது. ஒரு 2000 ரூபா தக்கத்தில் கிடைக்கு. சரிண்ணா, பல்லெல்லாம் எப்படிண்ணே? பல் போடாத கிடையாது. சரிண்ணா. அண்ணன் டாப் குட்டியாக நல்லா வளர்ப்பு கேத்து நல்லா சூப்பர் குட்டியாக போட்டிருக்காப்புல. நல்லா எல்லாமே விளையாட்டு மாதிரி குட்டி தாண்ணா. எல்லாமே நான் 8000 கரும்பூர் குட்டி கிடக்கு, கன்னி குட்டி கிடக்கு, கலர் குட்டி கிடக்கு. எல்லா குட்டியுமே கிடக்கு, எல்லா தரத்துலையுமே கிடக்கு. 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் குட்டி வரைக்கும் போட்டிருக்காப்புல. 11 வாங்கியிருக்கேன். விலை எப்படி நான் பரவாயில்ல, இன்றைக்கி விலை கூடுதலாம்? பரவாயில்ல, நமக்கு பரவாயில்லன்னு கூட 2-3 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. கறி